சமீபத்தில் இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஆஃப் செக்ஷுவல் மெடிசன் புதிய ஆய்வுகளை வெளியிட்டிருக்காங்க. காமசூத்ரா ரோல் ஆன் ஃபீமேல் செக்ஷுவல் ப்ளஷர் அப்படின்னே அதை தலைப்பிட்டிருக்காங்க. காமசூத்ரா போல் பல்வேறு நிலைகள் செக்ஸ் பொசிஷனில் உச்சகட்டம் அதிக இன்பம் தரக்கூடிய பொசிஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு ஆய்வு. கிட்டத்தட்ட 11,225 ஆண்களிடமும் 9,813 பெண்களிடமும் இந்த ஆய்வுகள் நடத்தப்பட்டிருக்கு. தனித்தனியாக தம்பதிகளாகல, அவர்களிடம் ஒரு அடிப்படையான 13 பொசிஷன்ஸ் தாம்பத்திய உறவில் பண்ணக்கூடிய நிலைகளை காட்டி எதில் அதிகமான இன்பம் இருந்தது, எதில் உச்சகட்டம் இருந்தது, எது பிடித்திருந்தது, இது போன்ற ஏராளமான கேள்விகளை கேட்டிருக்காங்க. இதில் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எந்த பொசிஷனில் பெண்களுக்கு அதிகமான பெண்கள் உச்சகட்டம் அடைகிறாங்க, அதிகமான பெண்கள் சந்தோஷம் அடைகிறாங்க அப்படின்றது இதில் முக்கியமான கண்டுபிடிப்பு. இந்த செக்ஸ் பொசிஷன் அப்படின்னாலே காமசூத்ராவினுடைய நிலைகளை தான் கொண்டு வருவாங்க. உலகம் முழுவதும் அப்படி தான் அதை புரிந்து வச்சுருக்காங்க. காமசூத்ராவில் ஏராளமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் ரொம்ப பாப்புலரான விஷயம் பல்வேறு பொசிஷன் நிலைகளில் தாம்பத்திய உறவு கொள்வது தான் அதில் மிகப்பெரிய விஷயமாக பேசப்படுகிறது உலகமெங்கும் இன்றும் கூட. ஸோ 11,225 ஆண்கள், 9,813 பெண்கள்கிட்ட இதை நடத்தியிருக்காங்க. COC காய்டல் ஆர்கசம் கன்சிஸ்டன்சி, இந்த பொசிஷனில் உறவு வைத்து கொண்டால் அவங்க நிச்சயமாக உச்சகட்டம் அடைகிறாங்க, மிகுந்த சந்தோஷம் அடைகிறாங்க அப்படின்றதான் அவங்க ஒரு அடிப்படையாக வைத்துக்கிட்டு இந்த ஆய்வு பண்ணியிருக்காங்க. இதில் பெண்கள் உச்சகட்டம் அப்படின்னு பார்க்கும்போது பெண்கள் சொன்னது, பெண்கள் மேலிருந்து செக்ஸ் பண்ணுறதுல தான் அதிகம் பேர் உச்சகட்டம் அடைந்ததாக சொல்கிறாங்க. 26.36% மேக்சிமம் பெண்கள் பெண்கள் மேலிருந்து செக்ஸ் பண்ணும்போது உச்சகட்டம் அடைந்ததாக சொல்லியிருக்காங்க. ஆண்கள் அதிகம் விரும்புவது அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மேலிருந்து செக்ஸ் பண்ணுறது அது 28% பேர் அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து வாய்வழி தூண்டுதல், ஆணுக்கு ஒரு பெண் வாய்வழி தூண்டுறது அப்படின்றது ஒரு 23.47% பேர் ரொம்ப அதிகம் இன்பம் அளிப்பதாக, நன்றாக ஃப்ரீக்குவெண்ட்டாக அதை பண்ணுறதாக சொல்லியிருக்காங்க. பெண்கள் உறுப்பை வாயில் தூண்டுறது அப்படின்றது கிட்டத்தட்ட 17.94% நன்றாக இருந்தது, திரும்ப திரும்ப அதை பண்ணுறதாக சொல்லியிருக்காங்க. சைட் பை சைடு ரொம்ப விரும்பத்தக்க ஒரு பொசிஷன்னு 16.73% சொல்லியிருக்காங்க. பின்புறம் இருந்து ரியர் என்ட்ரின்னு சொல்லக்கூடிய பின்புறம் இருந்து தாம்பத்திய உறவு கொள்வது 8.8% பேர் ரொம்ப மிகுந்த சந்தோஷம் அளிக்கக்கூடிய ஒரு பாலியல் பொசிஷன் முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வைப்ரேட்டார் பயன்படுத்துவது, உறவின் போது வைப்ரேட்டார் தூண்டக்கூடிய கருவிகள் பயன்படுத்துகிறது 2.26% பேர் தான். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ஆபாச படங்களில் திரும்ப திரும்ப காட்டுற மாதிரி ஏனல் செக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆசனவாய் புணர்வு, இந்த ஆய்வில் 0.89% பேர் தான் அதில் ஈடுபடுறாங்க. அது ஒரு வித்தியாசமாக இருந்தாலும் கூட ஏராளமான பேர் அதை பெருமளவுக்கு பயன்படுத்துறது இல்லை அப்படின்றது இந்த ஆய்வுகளில் தெரிஞ்சிருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் உறுப்புகளுடைய சைஸ் பற்றி பல்வேறு தகவல்கள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் மிகப்பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. உறுப்புகள் முக்கியம்னு கொஞ்சம் பேர் தான் அதை சொல்லியிருக்காங்க. பெரும்பாலானவர்கள் அது மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கருதலை. இப்படி ஏராளமான விஷயங்களை இந்த ஆய்வில் கணக்கெடுத்திருக்காங்க. முக்கியமாக இந்தியாவை போன்ற நாடுகளில் 90% இந்திய பெண்கள் உச்சகட்டம் அடைகிறதில்ல. இந்திய ஆண்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பெண்
ஆண் மேலிருந்து செக்ஸ் பண்ணுறதுனால பெண் உச்சகட்டம் அடைவது உறுதி செய்யப்படும், பெரும்பாலும் அடைய முடியும். ஒரு ஆண் மேலேருந்து செக்ஸ் பண்ணுறதுல 2 நிமிஷத்தில் ஆணுக்கு வெந்து வந்துடும், உச்சகட்டம் அடைய முடியாது. ஒரு பெண் மேலேருந்து பண்ணும்போது ஒரு பெண்ணுக்கு 4 வகையான தூண்டுதல்கள் கிடைக்குது. ஆணுறுப்பு உள்ள, ஆணுறுப்பு பெண்ணுறுப்பு உள்ள இருக்குது. கிளைட்டோரஸ் என்ற உறுப்பு, அந்த பெண்களுக்கு முக்கியமான செக்ஸ் உறுப்பு, அவங்க ஆணுறுப்பின் மீது உரசி உச்சகட்டம் அடைய முடியும். ஆண்கள் கீழப்படுத்துறதுனால 2 கைகளையும் 2 மார்பகங்களையும் தூண்டலாம். கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக வந்தாங்கன்னா வாய் வைத்து பெண்ணினுடைய மார்பு காம்புகளை ஒரு பக்கம் தூண்ட முடியும். இந்த 4 ஸ்டிமுலேஷன்ஸ் வேறு எந்த பொசிஷன்லேயும் கிடைக்கிறதில்ல. இந்த ஆய்வில் அது ஒரு முக்கியமான விஷயமாகத்தான் நம்ம பார்க்கணும். அதனால் ஒரு பெண் உச்சகட்டம் அடைவதற்கு பெண் மேலிருந்து செக்ஸ் பண்ணுறது மிகப்பெரிய அளவுக்கு உதவியாக இருக்குதுன்னு இந்த ஆய்வுகளில் முடிவுக்கு வந்திருக்காங்க. வணக்கம்.